இது தெப்பக்குளம், காளையார் கோயிலோட தெப்பக்குளம். சோமேஸ்வரா கோயில் சாமி இருக்குல்ல, இந்த சாமியோட தெப்பக்குளம் இது தான். இதே தெப்பக்குளம் அவங்கள ஃபுல்லாகவே இதே தெப்பக்குளம். இந்த பக்கம் கோபுரம் தெரியுது, இங்கிட்ட கோயில் கோபுரம் தெரியுது, இங்கே கோயிலோட கோபுரம் தெரியுது ஃபுல்லாகவே. வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களோட அன்புன்னு அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் காளையார் கோயில் அங்கே வந்திருக்கோம். அங்கே போய் சொர்ண காளீஸ்வரர், சொர்ணவள்ளி, சோமேசர், சவுந்தரநாயகி, சுந்தரேஸ்வரர், மீனாட்சி, இந்த சாமியில் 3 சிவன் கோயில், 3 அம்மன் சாமியை போய் சாமி கொண்டு வந்துட்டோம். இப்போ தெப்பக்குளத்துக்கு வந்திருக்கோம். இப்போ காளையார் கோயிலோட தெப்பக்குளம் வந்திருக்கோம். அந்த தெப்பக்குளத்தை பக்கத்தை வந்தோம், அதனுடைய ஹிஸ்ட்ரியை பார்ப்போம் வாங்க. யானை மடு. இந்திரனின் வாகனமான ஐராவத யானை மகரிஷி ஒருவரால் தரப்பட்ட பிரசாத மாலையை தரையில் வீசி எறிந்தது. இதனால் சாபம் பெற்ற அந்த யானை சாப நிவர்த்திக்காக இத்தல இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தது. மனிதர்களின் பார்வை இந்த யானை மீது படக்கூடாது என்பது விதி. ஆனால் ஒருமுறை ஒரு மனிதன் அந்த யானையை பார்த்து விட்டான். இதனால் அந்த யானை தன் தலையால் பூமியை முட்டி பாதாளத்துக்குள் சென்று விட்டது. யானை முட்டிய பள்ளத்தில் தண்ணீர் பெருகி ஒரு தீர்த்த குளம் உண்டானது. இதற்கு யானை மடு என்று பெயர். ராமபிரான் ராவணனை அளித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இத்தீர்த்தத்தில் நீராடியதாக ஸ்கந்த புராணத்தில் உள்ளது. காளையார் கோயிலோட கோபுரம் இதுதான். இந்த கோபுரம் இருக்கு இல்லையா, இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் தெப்பக்குளம் இருக்குது. இதே காளையார் கோயிலோட தெப்பக்குளம் இதுதான், ஃபுல்லாக தெப்பக்குளம். காளையார் கோயில் தெப்பக்குளம் என்றும் ஆனை மடு குளம் என்றும் அழைக்கப்படும் இக்குளம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டது. 1900 தொடக்கத்தில் தேவகோட்டை ஜமீன்தார் ராம அருணாச்சல செட்டியார் இக்குளத்தை சதுர வடிவமாக சீர்படுத்தி கல் திருப்பணி செய்து மேலும் அழகுற மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் நீராளி மண்டபத்தை ஒத்து இக்குளத்தின் நடுவே அற்புதமான நீராளி மண்டபம் ஒன்றை அமைத்துள்ளார். இதுதான் இந்த கோயிலோட கோபுரம். இது சிவர், அன்பே சிவனை போற்றி.
கோபுரத்தை சுற்றி 4 திசைக்கும் போயிட்டு கோபுரம் சுற்றி நம்ம கோயிலுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து பாருங்களேன், இந்த தெப்பக்குளம் தேர்லேருந்து அந்த கோபுரத்தை, சாமியோட கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது. உண்மைக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய கோபுரங்கள், இந்த தெப்பக்குளம், இதனுடைய ஹிஸ்ட்ரி உண்மைக்கு அருமையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி தெப்பக்குளம் பார்த்தால ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மைக்கு அருமையாக இருந்தது. ஸோ ஆசி கிடைத்தது, ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்க்கலாம். சாமி கும்பிட்டு காளையார்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பேருந்து நிலையத்திலேருந்து மதுரைக்கு பஸ் ஏற போகிறேன். அந்த பேருந்து நிலையத்தில் வந்து நிறையா சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்கிறீங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் இருந்தது. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.